गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பிரம்மனிஷ்டால இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் இந்த அத்தியாயத்துல 2 ருத்துவையும் வர்ணிக்கிறார் எப்படி இருக்குன்னு. மேல இந்த கிரீஷ்ம ருத்து முடிஞ்ச உடனே வருஷ ருத்து, அதுக்கப்புறம் சரத் ருத்து. முதல்ல இந்த வருஷ ருத்துவை வர்ணிக்கிறார். இந்த வருஷ ருத்துனால ஜலம் நிறைய பெஞ்சு அங்கங்க எல்லாம் கலங்கி இருக்குமோன்னு, அந்த மழை பெஞ்சு அங்கேருந்து ஜலங்கள்லாம் அந்த பிரவாகமாக போகிறது ஜலம் அங்கங்க அந்த மண்ணோட சேர்ந்து இந்த மாதிரி கலங்கி இருக்குமோன்னு மழை பெஞ்சா, அந்த மாதிரி அந்த கலங்கி அழகாக இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தையும் வர்ணித்து, அதுக்கப்புறம் இந்த சரத்ருத்துல தெளிவான ஆன பிருந்தாவனத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த அத்தியாயத்தில் வர்ணிக்கிறார். ரொம்ப அற்புதமான வர்ணனை, எப்படி எப்படி எது இருக்குன்னு சொல்லிட்டு அதை வர்ணிக்கும் போது பார்த்தா தெரியும். அடுத்தது இந்த வருஷ காலத்தில் மழை பெஞ்சது எப்படி இருந்தது, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு அதை வர்ணிச்சுட்டு, அடுத்தது சரத்ருத்துவில் எப்படி பகவான் சந்தோஷமாக இருந்தாலும் ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்து வர்ணிக்கிறார். முதல்ல கலங்கி இருக்கிறது போல அந்த வருஷ காலத்தை வர்ணிச்சுட்டு, அடுத்தது தெளிஞ்ச அந்த சரத்ருத்துவை அற்புதமாக இந்த அத்தியாயத்தில் வர்ணிக்கிறார். இப்போ இந்த தாவாக்னி பக்ஷணம், பிரளம்பாசுரவதம் இதெல்லாம் கிரீஷ்ம ருத்துவில் நடக்கிறது. இப்போ இந்த கிரீஷ்ம ருத்து முடிஞ்சு அடுத்தது வருஷ ருத்து, வருஷா காலம் ஆரம்பிக்கிறது. இந்த பிரளம்பாசுரன் தாவாக்னியை குடித்தது இந்த கச்சையெல்லாம் கோபிகைகள்கிட்ட குழந்தைகள்லாம் சொல்கிறா. கோபிகைகள்லாம் பரம சந்தோஷமாக பகவானை அனுபவிக்கிறா. அப்படி அனுபவிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா வருஷ ருத்து வர ஆரம்பிச்சிருது. எப்படி இப்போ மழை வந்ததுன்னா எப்படி வரும், ஆகாயத்தில் அப்படியே மேகம் சூழ்ந்து அந்த மேகங்கள்லாம் சேர்ந்து இடியாக மாறி மின்னலாக மாறுமோன்னோ அதை வர்ணிக்கும் போது பிரம்மனிஷ்டால என்ன சொல்றாருன்னா, இப்படி மேகங்கள் சேரும்போது மின்னல் வருவது, இது சேர்ந்து வர்றது எப்படி இருக்குன்னா, எப்படி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்துதானே இந்த உலகமானது இயங்குகிறது. அப்படி ஜீவாத்மா பரமாத்மா சேர்ந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த மேகங்கள் 2 சேர்ந்ததுனால அந்த ஜீவாத்மா போல அப்பப்போ அந்த மின்னலும் இப்படி பிருந்தாவனம் முழுக்க அந்த இருள் போல அந்த மேகங்கள் சூழ்ந்துண்டு மின்னலோட சேர்ந்துண்டு மேலே இந்த மழையை பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் ஆரம்பிக்கிறார். இந்த வருஷ ருத்துவை நல்லா தப்பிச்சுட்டு இருக்கிற சூரியன் 8 மாசமாக அதை நல்லா ஜொலிச்சுட்டு இருக்கிற சூரியன் இப்போ கொஞ்சம் விடுவு காலம் கொடுக்கறது போல, அது எப்பயுமே உலகத்தில் எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம், ரொம்ப கஷ்டம் வரும், அந்த கஷ்டம் போகும், திருப்பி சௌக்கியம் வரும், நல்ல சௌக்கியம் வரும், அந்த சௌக்கியம் போகும், திரும்ப கஷ்டம் வரும். இந்த மாதிரி மாறி மாறி தானே இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த கிளைமேட், இந்த சூரிய பகவானும் இந்த ருத்துக்களும் இருக்கான். இப்போ ஒரு 8 மாசமாக சூரிய பகவான் ஜொலிச்சு அந்த கிரீஷ்ம ருத்துவில் மேக்ஸிமம் எல்லோரையும் தகிச்சு இப்போ மேலே எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக மழையை தன்கிட்ட இருக்கிற அந்த நீரை அவர் ரிலீஸ் பண்ணுறாராம், ஜனங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும்ன்றது போல. இது எப்படி இருக்குன்னா, இந்த மழையானது எப்படி இந்த பிருந்தாவனத்தில் பெய்யறது அப்படின்னு சொல்லும்போது, அந்த மழை இங்கே பெய்யணும் அங்கே பெய்யணும் இல்லாதபடிக்கு எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும்னு பெய்யறதான். அது எப்படி பெய்யறது அப்படின்னா, மகான்கள்லாம் பாத்திர விசாரணம் நகுருதேன்னு, இவன் நல்லவன் கெட்டவன் இவனுக்கு தான் அனுகிரகம் பண்ணணும், இவனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாது, இவனுக்கு தான் ஆகாரம் போடணும், அவனுக்கு தான் ஆகாரம் போடக்கூடாதுன்னு இல்லாதபடிக்கு எல்லா ஜீவனங்களும் பகவான் ஸ்வரூபமாக பகவத் ஸ்வரூபமாக பார்த்து தன்னுடைய கிருபைக்கு எல்லோரும் பாத்திரமாக ஆகிறது போல எப்படி மகான்கள் தன்னுடைய கருணையை பொழிகிறார்களோ அதே போல மழை இந்த இடத்துல தான் பெய்யணும் அந்த இடத்துல தான் பெய்யக்கூடாதுன்றாதபடிக்கு எல்லா இடமும் பூமியே குளிரட்டம்ன்றது போல பாரபட்சம் இல்லாதபடிக்கு மழை பெய்யறதுன்னு இப்படி ஒவ்வொன்றையும் சேர்த்து சேர்த்து சாமியமாக வர்ணிச்சன் வர பிரம்மனிஷ்டால். இந்த மழை வர்ணிக்கும் போது பிரம்மனிஷ்டால் சொல்றார், இப்போ இந்த கிரீஷ்ம ருத்துவில் 2 மாசம் ரொம்ப தப்பிச்சார்கள் எல்லோரும். தப்பிச்சதுக்கப்புறம் இந்த மழை வருது, சௌக்கியமா இருக்கா. இது எப்படின்னா, உடம்ப காயக்லேஷம் பண்ணி ஆகாரம்லாம் பண்ணாதபடிக்கு பகவானை குறித்து மனசை அடக்கி எல்லா இந்திரிய சுகத்தையும் தியாகம் பண்ணி ஒருத்தர் நன்னா தபஸ் பண்ணினான்னா, அந்த தபஸ் பண்ணி பகவான் சந்தோஷப்பட்டு அவர் பிரத்யட்சமாகி அவனுக்கு வரன் கொடுத்து சௌக்கியமாக வைப்பாரோனோ, அந்த மாதிரி இந்த கிரீஷ்ம ருத்துவில் முழுக்க இந்த வெயிலில் தப்பிச்சவா எல்லோருக்கும் பார்த்தா மழை பெஞ்சு அந்த மழையானது அவளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கறது எப்படி இருக்குன்னா, முதல்ல கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில சௌக்கியமா இருக்க முடியும்ன்றது போல இந்த ருத்துக்களே நம்மளுக்கு பாடமாக காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு வர்ணனை வர்ணிக்கிறார். என்னன்னா, இந்த மழை வந்தாலே மேகங்கள் வந்துடும்.
அந்த மேகங்களுக்கு மேலதான் வந்து நட்சத்திரங்கள் ஜுவலிக்கும். இந்த நட்சத்திரங்கள் ஆகாசத்துல மினுமினுப்பா அப்படி பார்க்கறதுக்கே ஆசையாக அற்புதமாக அப்படியே ராத்திரி வேளையில பார்க்கும்போது மனசுக்கு சந்துஷ்டையாக இருக்கும். ஆனா இப்பயும் வந்து அந்த நட்சத்திரங்கள் போல ஒன்று இருக்கான். என்னன்னா அந்த மேகங்களுக்கு அடியில இந்த மினுமினுப்பு பூச்சி, இந்த லைட் பூச்சி சொல்றோம்ல, அது இருக்கான். அது வந்து தானும் நட்சத்திரம் போல ஜொலிக்கிறது போல ஆகாயத்துல தெரியறது. இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கலியுகத்துல, இந்த யுகத்துல எல்லாம் எப்படியே வேதத்தையே கரிச்சு குடிச்சு வேதோக்த தர்மங்கள் பண்ணுவது போல சில பேர் இருப்பா. ஆனா அவத்துல வந்து பார்த்தா அவ சந்தியாவந்தனம் கூட பண்ண மாட்டா. அந்த மாதிரி இவர்களுக்கு பாக்கண்டர்கள்னு பேரு. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வேதம் வேதம் வேதம்னு வா, ஆனா வேதோக்த தர்மங்கள் எதுவும் பண்ண மாட்டா. அந்த மாதிரி இவா ஏதோ தான் ஏதோ வேத வித்துக்கள்னு சொல்லிட்டு தன்னை மகான் மாதிரி பிரச்சாரம் பண்ணிப்பா. அதே போல இந்த நட்சத்திரங்கள் ஆகாயத்துல மேகத்துக்கு மேல இருக்கு. ஆனா இந்த மேகங்கள் மறைச்சுண்டு நட்சத்திரம் தெரியாத போது எப்படி இந்த துஷ்டர்கள்லாம் தான் மகான்கள்னு வேஷத்தை போட்டுண்டு சுத்துறார்களோ, அதே போல இந்த மினுமினுப்பு பூச்சிகள்லாம் ஆகாயத்துல தன் நட்சத்திரம் போல சுத்துறதான். ஆனா அது உண்மை இல்லை, இது மினுமினுப்பு பூச்சி, கிட்டக்கு போய் பார்த்தா தான் தெரியும்ன்றது போல இப்படிலாம் அழகா வர்ணிச்சுன்னு வரார் பிரம்மனிஷ்டால். அடுத்ததாக நன்கு மழை பெய்யறதோனோ, அந்த சமயத்துல இந்த தவளை எல்லாம் கத்தணுமோனோ, அந்த தவளை கத்துறத வர்ணிக்கிறார் பிரம்மனிஷ்டால். எப்படி வர்ணிக்கிறார்னா, இந்த பாடசாலையில் படிக்கிற வித்தியார்த்திகள்லாம், குழந்தைகள்லாம் வாத்தியார் வர பரியந்தம் அவ சும்மா இருப்பா. வாத்தியார் வந்து ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஹரி ஓம்னு சொல்லி ஆரம்பிங்க அப்படின்ன உடனே, அவர் வேதம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே எப்படி இவா வந்து கங்கா பிரவாகம் போல வேதத்தை சொல்ல ஆரம்பிப்பாளோ, அதே போல இங்க எப்படி சொல்றாருன்னா, இந்த வாத்தியார் ஆகிற மேகம் வர பரியந்தம் இந்த தவளைகள் சும்மா இருக்கும். அந்த வாத்தியார் ஆகிற மேகம், அவர் வாயிலேந்து வர்றது வேதம், இங்க மேகத்திலேந்து வரக்கூடியது வருஷம். அவர் வாயிலேந்து வரக்கூடிய வேதத்தை கண்டு எப்படி இவாலாம் வேதத்தை திரும்பவும் பிரவாகம் போல சொல்லுவாளோ, அதே போல இந்த மழை காலத்துல இந்த மேகமாகி கூடிய அந்த வாத்தியார் பார்த்து வேதம் போல வருஷிக்கிற வருஷத்தை பார்த்து இந்த தவளைகள்லாம் அவ வேதம் சொல்லுவது போல இது கத்த ஆரம்பிச்சதுன்னு இதை வர்ணிக்கிறார். அடுத்ததாக இந்த மழை காரணத்தினால நிறைய ஜலம் பெருக்கெடுத்து ஓடுறது. யமுனா நதியில ஜலம் போயிட்டு இருக்கு. உபநதி போல சின்ன சின்ன இந்த வாய்க்கால் மாதிரி நிறைய இடம் இருக்கான். இத்தனை நாளா வறண்டு போயிருந்ததா, அதுல எதுவுமே இல்லாதபடிக்கு தூசி படிஞ்சு காஞ்சி போன சிறகள்லாம் விழுந்து இருந்தது. இப்ப எப்படி இருக்குன்னா அதுவுமே ஒரு நதி மாதிரி பிரவாகமா ஓடின்னு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில நல்ல காலம் கெட்ட காலம், நல்ல காலம் கெட்ட காலம் மாறி மாறி தானே வரும். அப்படி மாறி மாறி வரும்போது கஷ்டப்படும் போது ஒண்ணுமே இல்லாம திண்டாடுவான். திடீர்னு ஒரு காலம் வரும், எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது, எங்கேருந்து சௌக்கியம் வருதுன்னு தெரியாது. அப்படி வந்த உடனே செழிப்பா ஒருத்தன் இருப்பான்ல, அது போல இத்தனை நேரம் வந்து கஷ்டகாலத்துல இருந்த அந்த வாய்க்கா முழுக்க இந்த மழை காலம் வந்த உடனே எப்படி வந்து கஷ்டப்படுறவனுக்கு நல்ல காலம் வந்தவனே சௌக்கியமாக அதை வாங்கிறது இதை வாங்கிறதுன்னு சந்தோஷமா இருப்பானோ, அதே போல நல்ல காலம் வந்த உடனே இந்த வாழ்க்கை முழுக்க சமிருத்தியாக இந்த வாய்க்காலில் ஜலம் போனது அப்படின்னு இப்படி இதை வர்ணிக்கிறார் பிரம்மனிஷ்டா. அடுத்ததாக இந்த மழை பெஞ்சு பூமி முழுக்க அப்படியே பச்சை புல்லு படர்ந்து இருக்கான். அந்த பச்சை புல்லு படர்ந்திருக்கு. சில இடத்துல பார்த்தா சிகப்பா சில புழுக்கள் இருக்கான். அந்த புழுக்கள் உள்ளேந்து வந்து அது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். அங்கங்க இந்த நாய் கொடைகள்லாம் உள்ளேந்து வந்து இந்த மழை காலத்துல தானே வளரும். இதை பார்க்கும்போது என்னன்னா, இந்த மாதிரி பச்சையாகவும் சிகப்பாகவும் வெள்ளையாகவும் அந்த பூமி தெரியறது. எப்படி தெரியறதுன்னா, ஒரு பெரிய சைன்யம் இருக்குன்னா அந்தந்த சைன்யத்தில் உள்ள படை வீரர்களுக்கு இன்னன்னார் இந்த சைன்யத்தை சேர்ந்தவர்கள்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாலோன்னோ. பச்சையாக சில பேர் பச்சை யூனிஃபார்ம் போட்டுக்கணும், சிகப்பாக சில பேர் யூனிஃபார்ம் போட்டுக்கணும், வெள்ளையாக சில பேர் யூனிஃபார்ம் போட்டுக்கணும்னு இந்த சைன்யத்தில் பார்த்தா அவ யூனிஃபார்மை வச்சு இவ இந்த படையை சேர்ந்தவர்கள்னு எப்படி தெரிஞ்சுப்பாலோ, அப்படி இந்த பூமியானது ஒரு சைன்யம் போல, ஒரு ராஜாவனுடைய சைன்யம் போல காண்பித்தது அப்படின்னு இதை வர்ணிக்கிறார். அடுத்ததாக இந்த மழை பெய்யறதுனால வரக்கூடிய ஸ்ரேயஸ் அற்புதமாக வர்ணிக்கிறார். எப்படி பகவானவத்தை ஆசிரயிச்சு பகவான அனவரதமும் தியானம் பண்ணி பக்தி பண்ணி அந்த பகவானால பரிசுத்தமா ஆகி இந்த சரீரமே புது சரீரம் ஆனது போல பகவத் ஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு எப்படி பரிசுத்தனா ஆகிறானோ, அதே போல இத்தனை நாள் இந்த வெயில்ல தப்பித்து கொண்டு எல்லாம் வாடினது போல இருக்கும்போது இந்த ஸ்தாவரத்துல இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய ஜந்துக்கள், மனுஷர்கள், அப்புறம் ஜலத்துல இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எல்லாம் வறண்டு போய் கஷ்டப்பட்டு இருக்கும் போது இந்த மழை ஜலம் பட்டதுனால எல்லோருடைய சரீரமும் அப்படியே பரம பரிசுத்தமாக வெளவெளேன்னு அப்படியே பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு ஆயிடுறதான். எப்படி பகவான் ஆசிரயிச்சா
பகவத் சாயுஜ்யத்தினால பரிசுத்தமா ஆறாலோ அதே மாதிரி இந்த மழையை ஆசிரியத்து அத்தனை ஜீவன்களும் மழை பெஞ்சதுனால புது சரீரம் எடுத்தது போல இத்தனை ஜீவன்களும் சந்தோஷமாக ஆனது அப்படின்னு வர்ணிக்கிறார். இப்ப மேல அற்புதமாக 2 உதாகரணங்கள் சொல்றார். அங்க கலங்கி இருக்கக்கூடியது ஒண்ணு, திருடமா இருக்கக்கூடியது ஒண்ணு. கலங்கி இருக்கக்கூடியது எதுன்னா யமுனா நதி ஜலம். அந்த யமுனா நதி ஜலம் கங்கையில சேர்ந்து அது சமுத்திரத்துக்கு போறது. இதெல்லாம் மழை காலத்துல கலங்கி இருக்கு. ஆனா கோவர்தனம் ஆகிய மலைகள்லாம் திருடமாக இருக்கு. இதுக்கு 2 உதாரணம் அற்புதமாக சொல்றார். இந்த யமுனா நதி ஜலம் கலங்கி இருக்கிறது எப்படி சொல்றாருன்னா, ஒரு யோகி அவனுக்கு யோக மார்க்கத்துல இருப்பான். ஆனா முழுக்க எதுவும் ஒழுங்கா பண்ணாதபடிக்கு தானுக்கு ஏதோ எல்லாம் வந்தது போல, தான் ஏதோ எல்லாம் அடைஞ்சது போல நினைத்து கொண்டு அவன் நினைச்சுட்டு இருப்பான். அப்படி நினைச்சுட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள பார்த்தா அவனுக்கு தெரியும் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்ற ஒரு சஞ்சலமானது, ஒரு கலங்கம் மனசுல இருந்துட்டே இருக்கும். ஆனா அது வெளில காண்பிச்சுக்காதபடிக்கு இப்படி மனசோடைய சஞ்சலத்தோடையே கலங்கத்தோடையே அறகுறையா இருக்கக்கூடிய யோகி இருப்பது போல இந்த யமுனா ஜலமானது கலங்கி ஓடுறது மழையினுடைய தாக்கத்தினால. இந்த ஜலம் போய் சமுத்திரம் கூட மழையினால கண்ணாப்பனான்னு அலை அடிச்சு அங்கங்க இருக்கிற அந்த தூசி துப்பட்டம் அப்புறம் அந்த மண்ணு எல்லாம் சேர்ந்துட்டு சமுத்திரமும் கலங்கிறது. இது ஒழுங்கா அபியாசம் பண்ணாத யோகி போல. அடுத்தது இந்த கோவர்தனம் திருடமா இருக்கிறது எப்படின்னா, பகவத் பக்தர்கள் யோகிகள் உண்மையா பகவான் ஆசிரியிச்சு பகவத் கிருபையினால அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு இந்த உலகத்துல 3 விதமான தாபம், ஆத்தியாத்மிக, ஆதிதெய்வீக, ஆதிபௌத்திகன்னு இந்த 3 தாபங்கள்னாலையும் அவளை எதுவுமே பண்ண முடியாது. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் எப்பேற்பட்ட சௌக்கியம் வந்தாலும் இது சரீரத்துக்கு தான். நான் வேற ஆத்மா வேறேன்னு நினைத்து கொண்டு பகவானையே அனர்வத்தமும் ஸ்மரிச்சுன்னு இருக்கிற மகான்களுக்கு இந்த தாபங்கள் எதுவும் எந்த சிரமத்தையும் கொடுக்க முடியாதோ அதே போல இந்த மழை இந்த காற்று அந்த கோவர்தன மலையை ஒன்றும் பட முடியலன்னு 2 விதமாக இந்த அற்புதமாக இந்த வர்ணையை வர்ணிக்கிறார். ஒன்று கலங்கமா இருக்கக்கூடிய யமுனை அரோகரையா இருக்கக்கூடிய யோகி போலவும், திருடமா இருக்கக்கூடிய கோவர்தனாதி மலைகள் திருடமா இருக்கக்கூடிய பகவத் பக்தர்கள் திருடமான யோகி போல இது அற்புதமாக பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அடுத்ததாக ஒரு வர்ணனை வர்ணிக்கிறார். இந்த வேதம் மாத்திரம், இந்த வேதத்தை குழந்தைகள் 6-7 வயசுல அத்தியனம் பண்றான்னா 16-17 வயசுக்குள்ள முடிச்சிருவா. ஆனா இவ ஆஜன்மாந்தம் ஆயுசு முழுக்க இதை ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கு தான் பிரம்மயஜ்ஞ பிரஷ்னம்னு தினப்படி சொல்லணும். ஒரு 2-3 பிரஷ்னமாவது சொல்லுவா. அதுக்கு பிரம்மயஜ்ஞ பிரஷ்னம் பேரு, அதுக்கு ஆவர்த்தின்னு பேரு. வேதத்தை சொல்லிகிட்டே இருந்தாதான் அது மறக்காம இருக்கும். அதை சொல்றதை விட்டுட்டானா 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு சொல்லு அப்படின்னா அந்த பஞ்சாயத்து சொல்ல வராது வாயில. அது சொல்ல வந்தாலும் வேற எங்கெங்கெங்கே கொண்டு விட்டுரும். ஏன்னா இதே பதங்கள் மாறி மாறி வர்றதுனால சரியான அந்த பஞ்சாதியை சொல்ல முடியாது. அதனால ஆவர்த்தி ரொம்ப முக்கியம். அதனால ஆவர்த்தி சொல்லலைன்னா எப்படி வேதம் மறந்து போயிடுமோ அதே போல ஜனசஞ்சாரம் இந்த மழை காலத்துல இல்லாததுனால பூமி முழுக்க பார்த்தா அந்த புற்கள் வளர்ந்து அந்த பாதையே இல்லாம போயிடுதான். ஜனங்கள் சஞ்சாரம் பண்ணுறதுக்கு பாதையே இல்லாமல் மழை எல்லா இடத்துலையும் பச்சை பச்சைன்னு புல்கள் வளர்ந்தனால எப்படி ஆவர்த்தி மறந்த பிராமணனுக்கு வேதம் மறந்து போயிடுமோ அதே போல ஜனசஞ்சாரம் இல்லாத இந்த பூமியை முழுக்க, இந்த வழியை முழுக்க இந்த புற்கள்லாம் தான் அதை எடுத்துக்கொண்டு இந்த வழியே மறைச்சுது அப்படின்னு இதை வர்ணிச்சார். அடுத்ததாக நல்ல மேகங்கள் அடிக்கிறது. அந்த மேகங்களுக்கு நடுப்புற மின்னல் வருது. இதை எப்படி சொல்றாருன்னா, இந்த மின்னல் சாஸ்வதமே கிடையாது. மேகங்கள் தான் அந்த மழை காலத்துல முழுக்க இருக்கும். ஆனா அந்த மின்னல் பார்த்தா ஒரு சமயத்துல திடீர்னு வரும், அப்படியே எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கறதுக்கு மாதிரி கொடுத்துட்டு திடீர்னு போயிடும். இது எப்படி வர்ணிக்கிறாருன்னா, இந்த மின்னலை நம்பக்கூடாது, இந்த மின்னல் ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கானோ, நல்ல பணம் இருக்கு, அழகு இருக்குன்னா இதை அபகரிக்கிறதுக்காகவே தான் கெட்ட ஸ்திரீயும் கெட்ட புருஷனும் வருவார்கள். ஏதோ அவள்கிட்ட பிரியமாக இருக்கிறது போல இருந்துட்டு அந்த கெட்ட ஸ்திரீகள் அந்த நல்ல புருஷன்ட்ட இருக்கிற பணத்தை அபகரிச்சுன்னு போயிடுவா. அதே மாதிரி நல்ல ஸ்திரீகள்கிட்ட இந்த கெட்ட புருஷன் இந்த பணத்தையும் அதையும் அபகரிச்சுன்னு போயிடுவாளோ. அது போல எப்படி அது சாஸ்வதமானது கிடையாது. அந்த சமயத்துல ஏதோ தனக்கு வேணுங்கிற காரியத்தை சாதிச்சுட்டு எப்படி இவ ஏமாத்திட்டு போறாளோ அதே போல இந்த மின்னல் ஏதோ தான் சாஸ்வதமா இருக்கிறது போல வருவது போல எல்லாரையும் ஆக்கர்ஷிக்கிறது போல வருதே தவிர இது ஆபத்தானது. அந்த கெட்ட ஸ்திரீகளும் கெட்ட புருஷர்களும் வர்றது போல இந்த மேகத்துக்கு நடுப்புற மின்னல் வந்துட்டு போறது அப்படின்றது போல பிரம்மனிஷ்டால் இதை வர்ணிக்கிறார்.
பகவானுடைய சிருஷ்டியில இந்த உலகத்துல சத்தம் ரஜஸ் தமஸ் அவ்யக்தம் மகத் அகங்காரங்கள் அப்புறம் இந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்கள் இந்த தத்துவங்கள்லாம் சேர்ந்து எப்படி ஒரு ஜீவாத்மாவானது உண்டு பண்ணப்படுகிறதோ அது மாதிரி நல்ல மேகங்கள், அந்த மேகங்களுக்கு நடுப்புற மின்னல், அப்புறம் மழை, இவையெல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த வானவில் ஆகக்கூடிய இந்திர தனுஷை உண்டு பண்றது அப்படின்னு அதை வர்ணிக்கிறார். இந்த நல்ல மழை காலத்தில் நீருண்ட மேகம் வந்தபோது மேல இருக்கிற சந்திரன் தெரிய மாட்டார். அந்த சந்திரனை இந்த மேகம் ஆகிறது மறைச்சிடும். அந்த மறைச்சதுனால இங்கேருந்து ஜனங்களுக்கு தெரியாதோன்னோ. அதை எப்படி சொல்றாருன்னா, ஒருத்தர் ஒன்று தான் ஏதோ பெரிய நிலையில இருந்து கொண்டு எனக்கு எல்லாம் வந்துருத்துன்னு இருந்து கொண்டு மேலே இருக்கக்கூடிய உத்தம ஞானத்தை தான் அடையணும்னு நினைச்சிட்டு இந்த அகம்பாவத்தோடு சுத்தும் போது எப்படி ஒரு பொழுதும் போய் இந்த அகம்பாவத்தோடு இருக்கிறவனுக்கு அந்த ஞானத்தை அடைய முடியாதோ, அதே போல இந்த மழை காலத்துல மேல அந்த சந்திரனாகக்கூடிய பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ஞானமானது இருக்கு. அகம்பாவமானது எப்படி இவன் ஞானம் அடைய முடியாதபடிக்கு அதை மறைக்கிறதோ, அதே போல இந்த மேகங்கள் மேல இருக்கக்கூடிய சந்திரனை தெரியாதது போல இந்த மறைச்சின்னு இருக்குன்னு இப்படி ஒரு வர்ணிக்கிறார். எப்படி இந்த உலகத்துல பாகவதால் இன்னொரு பாகவதால் பார்த்தா சந்தோஷப்பட்டு ஆலிங்கனம் பண்ணி கொண்டு மனசை சந்துஷ்டியாகி அவள்கிட்ட பிரியத்தை காண்பிப்பாலோ, அதே போல அந்த காட்டில் உள்ள மயில்கள்லாம் அந்த மேகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு தன்னுடைய தோகையை விரிச்சுண்டு ஆடுறதான் பாகவதால் பரஸ்பரம் எப்படி இன்னொரு பாகவதால் பார்த்து சந்தோஷப்படுறாலோ அந்த மாதிரி மேகத்தை பார்த்து இந்த மயில்கள்லாம் சந்தோஷப்பட்டு தோகையை விரிச்சு ஆடுறது அப்படின்னு வர்ணிக்கிறார். எப்படி ஒரு ஜீவனுக்கு கெட்ட காலம் வரும்போது கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுவான், நல்ல காலம் வரும்போது சௌக்கியமா இருப்பானோ, அதே போல இந்த கிரீஷ்ம காலம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா அடிச்ச வெயில்ல நிறைய இலைகள்லாம் அப்படியே கருகி போய் மரங்கள்லாம் வாடி கிடக்கா. எப்போ மழை பெய்யும், எப்போ ஜலம் வரும்னு இப்படி வாடி போய் ஆகாயத்தையே பார்த்துட்டு இருக்கிறான் அந்த மரங்கள்லாம். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது மழை பெஞ்ச உடனே எப்படி இருக்குன்னா, திடீர்னு ஒருத்தனுக்கு சௌக்கியம் வந்தா அவன் எப்படி சௌக்கியமா இருப்பான், இப்படி மாறி மாறி தானே உலகத்துல வரும். திடீர்னு பார்த்தா சௌக்கியமா இருப்பான், திடீர்னு பார்த்தா கஷ்டப்படுவான். அதே போல இந்த மழை வந்ததுக்கு அப்புறம் செழிப்பான மனிதன் போல மரங்கள்லாம் குளிர்ச்சியாகி தான் சௌக்கியமாக புஷ்டாங்கரனா ஆயிடுதான் எல்லா மரங்களும். தாரித்திர நிலையிலே ஒருத்தன் கஷ்டப்படும் போது எதுவும் சாப்பாடு இல்லாதபடிக்கு இருக்கும்போது இழைச்சி போயிருப்பான். நிறைய பணம் சௌக்கியம் வந்தால் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பானோன்னு. அதே போல அந்த மழை காலத்தில் அந்த மரங்கள்லாம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கு. அந்த மாதிரி வெயில் காலத்தில் வறட்சியில் கஷ்டப்படுவன் போல இழைச்சி போயிருந்தது. இப்போ மழை வந்ததுக்கப்புறம் நல்ல புஷ்டாங்கரனா பணம் வந்ததுக்கப்புறம் இருக்கிறது போல மரங்கள் ஆச்சு அப்படின்னு வர்ணிக்கிறார் பிரம்மனிஷ்டார். இப்படி இருக்கிற அந்த வருஷா காலத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, அப்பையும் விடாதபடிக்கு இப்ப என்ன பண்றாருன்னா, இவர் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிட்டார். இவர் என்னன்னா, இப்ப கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சன் வரல, மாடே ஓட்டுற அளவுக்கு அவருக்கு தெம்பு வந்துருது. அதனால நல்ல மாடு, அந்த குடங்குடமா கறக்கக்கூடிய அந்த பசுமாடு, நல்ல மடியோட இருக்கக்கூடிய பசுமாடுகளை ஓட்டின்னு வராராம். இப்ப மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டார் பகவான். அப்படியே அந்த மழை காலம் அந்த பிருந்தாவனத்தை அழகா ரசிச்சு கொண்டு இந்த மாடையும் மேய்ச்சின்னு வராராம். கொஞ்சம் முன்னாடி போயிட்டாராம் பகவான். இந்த பசுக்கள்லாம் பின்னாடி தங்கின உடனே அதே போல அந்த மேக கம்பீரம் போல அங்க மேகம் மேல கிடு 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 கிடுன்னு அது இடி இடிச்சுட்டு மழை பெய்யறது. அதுக்கு ஏத்தது போல பகவான் தன் வாக்குனால எப்படி இந்த பசுக்கள்லாம் கூப்பிட்டா அந்த பசுக்கள்லாம் ஓடி பகவான் ஆலிங்கனம் செய்து கொள்வது போல பகவான் கிட்ட ஓடி இந்த கோப குழந்தைகள்லாம் தான் முன்னாடின்னு பகவான் கிட்ட வருவது போல இந்த பசுக்கள்லாம் வந்தது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அப்படி பகவான் இந்த பசுக்களோடையும் கோப குழந்தைகளோடையும் இப்படி போயிட்டே இருக்கும்போது அங்கேயும் காட்டுவாசிகள்லாம் நிறைய பேர் இருக்காளாம். அவர்கள் எல்லோரும் இந்த அழகான குழந்தை யாரு அப்படின்னு அந்த வேடுவ ஸ்திரீகள், அந்த வேடுவ புருஷர்கள்லாம் ஜோடி ஜோடியா நின்னுண்டு அந்த கிருஷ்ணரை பார்த்து அந்த மழையில அனுபவிச்சுருக்காலாம். இப்படி அழகான குழந்தையா இருக்கானே இந்த குழந்தை யாருன்னு அவாக்குள்ளேயே பேசிட்டு கிருஷ்ணரை பார்த்து அனுபவிக்கிறா அந்த வேடுவ ஸ்திரீகளும் வேடுவ புருஷர்களும். இவ்வாறு பகவான் அந்த காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டே வரார். யமுனையும் நல்ல பெருக்கெடுத்து ஓடுறாலாம். ஒரு இடம், அற்புதமான ஒரு இடம், நல்ல மரங்கள் பூத்து குலுங்க, அங்கங்க அப்படியே சின்ன சின்னதா சாரல் அடிக்கிறது. அப்படியே யமுன ஜலம் துள்ளி குடிச்சு ஓடுறா. உட்காந்து சாப்பிடுவது போல ஒரு இடமா, நல்ல நிழலாகவும் இருக்கு, ஹிதமாகவும் இருக்கு, மனசுக்கு சமாதானமும் இருக்கு.
உடனே பகவான் அத்தனை குழந்தைகளையும் பார்த்தார், இங்க உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றார். அப்ப இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, அத்தனை குழந்தைகளுக்கும் தான் ஆகாரம் எடுத்துன்னு வருவோன்றது போல ஆத்துலேருந்து ஆகாரத்தை கொண்டு வந்துட்டார். எல்லோருக்கும் என்ன கொடுத்துருக்காருன்னா, அந்த மழை காலத்துலயும் பார்த்தா தயிரஞ்சாதத்தை தான் எடுத்துன்னு வந்திருக்காராம். தத்யோஜனம்னே ஸ்லோகம் இருக்கு. தயிரஞ்சாதம் தான் எடுத்துன்னு வந்திருக்காரு. இதுலேருந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது தயிரஞ்சாதம்னு தெரிஞ்சுக்கலாம். நவநீதம் இதெல்லாம் திருடினார், அதெல்லாம் இருந்தாரு. நவநீதம் பிடிக்கும்னு எங்கேயும் சொல்லலை. ஆனால் ஒன்று பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு பின்னாடி, அவள் ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் இங்கே பார்த்தா எப்போ பார்த்தாலும் இந்த தயிரஞ்சாதம் கொண்டு வந்து சாப்பிட்றதுனால அவருக்கு இந்த தயிரஞ்சாதம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இந்த மழை காலத்தில் நல்லா மழை பெய்யும் போது யாராவது தயிரஞ்சாதம் சாப்பிடுவாலும் நல்லா சூடாக ஏதாவது சாப்பிடணும் தானே ஆசைப்படுவான். ஆனால் அந்த மழை காலத்துலேயும் பாருங்கோ, அந்த மழையில் நனைஞ்சுட்டே அந்த மரத்தம் அடியில் உட்காந்துட்டு தயிரஞ்சாதம் தான் சாப்பிட்றாராம் ஆசையாக அந்த குழந்தைகள் எல்லோருக்கும் கொடுத்துட்டு. அதனால் பகவானுக்கு தயிரஞ்சாதம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி பகவான் இவர் இங்கே சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த பசுமாடுகள்லாம் தன்னுடைய கன்று, அப்புறம் அதனுடைய கணவனாக இருக்கக்கூடிய காளமாடு அதோட சேர்ந்து தான் எல்லாம் வந்திருக்கான். அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா தன் ஜோடியோடு சேர்ந்து கொண்டு கன்றோடு நின்று கொண்டு தான் அங்கே புல் மேய்ச்சி கொண்டே இவா சாப்பிட்ற அழக அந்த பசுமாடெல்லாம் ஜோடி ஜோடியாக நின்று பார்க்கறது அப்படின்னு இப்படி இந்த வருஷா காலத்தை வர்ணிச்சுட்டு இப்பேற்பட்ட மழை காலம், இந்த மழை காலம் எவ்வளோ ஹிதமாக நம்மளுக்கு இருக்கு. நம்ம வெயிலில் தப்பிச்சுன்னு இருந்தோம், இந்த மழை வந்ததுலேருந்து எவ்வளோ ஹிதமாக மனசுக்கு குளிராக இருக்கு. அந்த மழையில் இந்த பிருந்தாவனம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பலராம சுவாமி கிட்டேயும் அந்த குழந்தைகள் கிட்ட பார்த்தியும் கிருஷ்ணா சொன்ன உடனே அவளும் சந்தோஷமாக உற்சாகமாக இந்த மாடு மேய்த்து கொண்டு சாப்பிட்டுண்டு இந்த மழையிலையும் விடாதபடிக்கு அதில் சஞ்சாரம் பண்ணிட்டு எல்லோரும் அந்த பிருந்தாவனத்தை அப்படி ரசிக்கிறார்கள், அதை அனுபவிக்கிறார்கள். இப்ப மேல இந்த வருஷ ருத்துவை வர்ணித்த பிரம்மனிஷ்டால் இந்த வருஷ காலம் முடிஞ்சு அடுத்தது சரத்ருத்துவை வர்ணிக்க போறார். இப்ப சரத்ருத்து எப்படின்னா, இந்த மழை பெஞ்சு எல்லா இடமும் வந்து கலங்கமா தானே இருக்கும். மழை பெய்யும் போதே மண்ணோட சேர்ந்து அங்கங்க வந்து கலங்கமா இருக்குமோன்னோ, இந்த சரத்ருத்து வந்தாலே இந்த மழை கம்மியாகி அந்த மழையினால எல்லா இடமும் சுத்தமாகி அப்படியே தெளிந்த மகான்களோட ஹிருதயம் போல இருக்குன்னு மேலே இந்த சரத்ருத்தையும் பிரம்மனிஷ்டால் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். மேலே இந்த சரத்ருத்து வர்ணனை இந்த வருஷா காலத்தில் பார்த்தா நிறைய மழை பெஞ்சு அங்கங்கே கிளை உடைஞ்சி விழுறது, மரங்களே சாயறதுன்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்தது. எப்படி வந்து ஒரு யோக மார்க்கத்தில் போயின்னு இருக்கிற யோகி அப்படி மேல் நிலை வழியும் போயிட்டு ஏதோ ஒரு பிராரப்த வசாத்து அந்த யோக மார்க்கத்தில் அந்த யோக நிலையிலேருந்து கீழே விழுந்து திரும்பவும் கஷ்டப்பட்டு அப்புறம் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு இனிமே இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் தெளிவாகி எப்படி வந்து யோக பிரஷ்டன் அந்த யோக பிரஷ்டன் தன் நிலைக்கு திரும்ப வந்து அடையிறானோ, அதே போல இந்த மழை காலத்தில் இந்த மரங்கள்லாம் இந்த காற்றுலையும் ஜலத்திலையும் தப்பிச்சுண்டு இப்போ மழை நின்னதுக்கு அப்புறம் இந்த யோக பிரஷ்டன் திரும்பவும் தபஸ் பண்ணி தான் வந்து நல்ல நிலைக்கு பழைய நிலைக்கும் இன்னும் கூட நல்ல நிலைக்கும் எப்படி போய் அடைந்து பகவான் அடையறதுக்காக பரிபூரணாக ஆகிறானோ, அதே போல இத்தனை நாளாக வருஷ காலத்தில் இந்த காற்று மழையும் தப்பிச்சுட்டு இருக்கிற இந்த மரங்கள் எல்லாம் இப்போ இந்த சரத்ருத்துவில் யோகபிரஷ்டன் தெளிவானது போல இது தெளிவானது அப்படின்னு வர்ணிக்கிறார். எப்படி ஒரு ரிஷி யோகி கஷ்டப்பட்டு காமக்ரோதங்கள் எல்லாத்தையும் அவ அடுப்புல வெத்தி கொண்டு யாருக்கிட்டையும் காண்பிக்க கூடாதுன்னு கஷ்டப்பட்டு எப்படி இந்த மனசை தெளிவா ஆக்கறாளோ விவேகத்தினால, அதே போல இந்த மழை காலத்துல இங்கேயும் அங்கேயும் காற்றுனால இந்த மேகங்கள் அங்கேயும் இங்கேயும் அழிச்சுன்னு போறதான். எப்படி வந்து அவிவேகிகளுக்கு இந்த விஷய சுகம் இந்த இந்திரிய சுகமானது மனசை எங்கேயும் அழிச்சுன்னு போகிறதோ, அந்த மாதிரி வருஷா காலத்தில் இந்த காற்றானது அழிச்சுன்னு போனது. மேலே இந்த சரத்ருத்துவில் விவேகத்தினால அவ கண்ட்ரோல் பண்ணி எப்படி தன் நிலைக்கு கொண்டு வராளோ, அதே போல இப்போ மழை இல்லாத காரணத்தினால மேகங்கள் எல்லாமும் தெளிவாகி பளிச்சுன்னு ஆகாயத்தில் தெரியறதா. எப்படி ஒரு அவிவேக்கியா இருக்கிறவன் கஷ்டப்பட்டு விவேகத்தை அடைகிறானோ, அதே போல இந்த மேகங்கள்லாம் இப்ப தன்னுடைய பழைய நிலைக்கே வந்தது பளிச்சுன்னு அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இப்படி இந்த வருஷா காலம் வருஷத்தினால மலைகள் எல்லாம் நிறைய ஜலம் தேங்கி இருக்கான். ஆனா அந்த மலைகளேந்து பார்த்தா எல்லா அருவியிலையும் ஜலம் கொட்டலையாம். இது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கும் போது, மகான்கள் தன்கிட்ட இருக்கிற ஆத்ம ஞானத்தையும் தத்துவங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் உபதேசம் பண்ண மாட்டா. ஏன்னா அதிகாரியா பார்த்து அவன் இது சரியா இருப்பானான்னு பார்த்து அவனை பரீட்சை பண்ணி தெரிஞ்சுட்டு தான் அந்த ஆத்ம தத்துவத்தை எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுவா. அப்பதான் அது அவனுக்கு ஸ்ரேயஸை கொடுக்கும்.
எப்படி மகான்கள் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவளுக்கு இந்த தத்துவங்களை உபதேசம் பண்ணுவாளோ, அதே போல இந்த மலைகள் எல்லா இடத்திலையும் அருவிய ஜலத்தை கொட்டாதபடிக்கு எங்கு தேவையோ அங்க மாத்திரம் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாதபடிக்கு அந்த மலையிலேருந்து அருவியானது கொட்டுறது அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்புறம் எப்படி ஒரு சம்சார ஜீவம் இதில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதன் இப்படி தனக்கு இருக்கக்கூடிய அந்த பணம் புண்ணியம் இதெல்லாம் போறதுன்னு தெரியாதபடிக்கு தான் ஏதோ சாஸ்வதமாக இருக்கோன்னு நினச்சின்னு வாழ்ந்துட்டு இருக்கானோ, அதே போல இந்த வருஷா காலத்தில் மழை பெய்யும் போது குளங்கள் எல்லாம் ரொம்ப வழியும்போது இப்படியே இருந்தோன்னு மீன் நினச்சிட்டா மீன்கள்லாம். ஆனால் இப்போ வருஷா காலம் போய் இந்த சரத்ருத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜலமானது கம்மியாகுது, அது தெரியாதபடிக்கு அந்த மீன்கள்லாம் அந்த குளத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்குன்னு வர்ணிக்கிறார். எப்படி ஒரு ஞானிகள் அவ அந்த சாதன காலத்துல தான் எல்லாத்தையும் சாதனையோட அந்த சாதனங்களை பண்ணுவா. அந்த சாத்தியத்தை அடைந்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லா சுகத்தையும் விஷய சுகத்தையும் எல்லாத்தையும் தனக்குத்தானே சுவாபாவிகமாக அதை தியாகம் பண்ணுவது போல இந்த சரீரம் வேற அது வேறன்னு ஆயிடுமோ, அதே போல இந்த மழை காலத்துல ஜனங்களே சஞ்சாரம் பண்ண முடியாதபடிக்கு கீழே நிறைய இந்த புற்கள் அந்த புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு. அது இப்போ என்ன ஆயிடுதுன்னா, எப்படி அவ ஆத்ம ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம் இந்த விஷய சுகங்கள்லாம் நீங்குமோ, அதே போல இந்த மழை போனதுக்கு அப்புறம் எல்லோரும் சஞ்சாரம் பண்ணுவது போல அந்த பாதையெல்லாம் ஏற்பட்டு அதிகப்படியா வளர்ந்திருந்த இந்த பொருட்கள்லாம் இந்த ஞானிகளுக்குனுடைய விஷய சுகங்கள்லாம் மறைவது போல அது மறைந்தன அப்படின்னு வர்ணிக்கிறார். எப்படி ஒருவன் வேதம் அத்தியனம் பண்ணும்போது கஷ்டப்பட்டு அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி பரிபூர்ணமா அத்தியனம் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரிந்து கொண்டு அதை எப்படி சாந்தமாக அனுபவிப்பானோ, அதே போல இந்த மழை காலத்துல அங்கும் இங்கும் அலைகளோட சேர்ந்து கொண்டு இந்த நதிகள் சமுத்திரங்கள்லாம் கஷ்டப்பட்டு தன்னை அதை சரி பண்ணி கொண்டது. இப்போ இந்த சரத்ருத்துல மழையெல்லாம் இல்லாததுனால எப்படி வேதத்தை பரிபூர்ணமா அத்தியனம் பண்ணி அந்த அர்த்தங்கள் தெரிந்ததுக்கு அப்புறம் அதை மெதுவாக சாந்தமாக அனுபவிப்பானோ, அதே போல இந்த மழை காலத்துக்கு அப்புறம் இந்த சமுத்திரங்கள்லாம் சாந்தமாக அந்த ஜலத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு வர்ணிக்கிறார். பகவானை அடையிறது தான் லட்சியமா இருக்கக்கூடிய யோகிகள். ஆனாலும் அவ மனசை பங்கு போடுறதுக்காக விஷய சுகங்கள்லாம் அந்த மனசை எடுத்துக்கிறதுக்காக வருது இந்த ஜீவனை. அந்த ஜீவனுடைய மனசை எடுத்துக்கிறதுக்காக இந்த விஷய சுகங்கள் இந்திரிய சுகங்கள்லாம் வரும்போது விவேகமாகிற அணைய கட்டி அந்த மனசு கிட்ட வராதபடிக்கு எப்படி யோகிகள் மகான்கள்லாம் தன்னை வச்சுக்கிறாளோ, அதே போல அங்க பிருந்தாவனத்துல விவசாயம் செய்யற அந்த கோபர்கள்லாம் என்ன பண்றான்னா, அதிகப்படியா வரக்கூடிய அந்த ஜலத்தெல்லாம் ஒரு அணை மாதிரி கட்டி அந்த பக்கம் வெளிப்பக்கம் துரத்திடுறாலாம். அதனால இந்த பயிர்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு இப்படி ஒவ்வொன்றையும் அற்புதமாக வர்ணிச்சன் வரார் பிரம்மனிஷ்டால். எப்படி பகவான் கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்றாரோ, அதே போல பகல்லெல்லாம் அந்த சூரியனால அடையக்கூடிய தாபத்தை சந்திரன் கோபிகைகளுக்கு கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணுவது போல ராத்திரியில் இருக்கிற சந்திரன் எல்லோருக்கும் அந்த உஷ்ணத்தை தணிப்பது போல சந்திரன் அந்த உஷ்ணத்தை தணிக்கிறார் அப்படின்னு வர்ணிக்கிறார். எப்படி ஒரு ஜீவன் அபியாச காலத்துல எல்லாத்தையும் அபியாசம் பண்ணி அந்த சர்வசாஸ்திரங்களும் அடைந்து தெரிந்து கொண்டு மனசானது சுத்தமாக ஆகி அந்த சர்வசாஸ்திரத்தினுடைய சாரத்தை எப்படி அந்த ஜீவனானது பார்க்குமோ, அதே போல இந்த வருஷா காலத்துல சூழ்ந்திருந்த அந்த மேகங்கள்லாம் போய் இந்த ஜனங்களெல்லாம் பளிச்சுன்னு இருக்கிற அந்த ஆகாயத்துல அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தான்னு அதை வர்ணிச்சு, அந்த நட்சத்திரத்துக்கு நடுப்புற சந்திரன் இருக்காராம். அந்த சந்திரன் எப்படி ஜுவலிச்சார்னா, இந்த கோப குழந்தைகளுக்கு நடுப்புற அந்த கிருஷ்ணன் எப்படி கிருஷ்ண சந்திரன் போல ஜுவலிச்சாரோ, அதே போல ஆகாயத்துல நட்சத்திரத்துக்கு நடுப்புற அந்த சந்திரன் ஜொலித்து கொண்டு எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தார் அந்த சரத்ருத்துலன்னு பிரம்மனிஷ்டால் இதை வர்ணிக்கிறார். இப்பேற்பட்ட இந்த சரத்ருத்துல எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். எப்படி சந்தோஷமா இருக்கான்னா, நம்ம பகவத் ஆராதனம் பண்ணி பகவதர்ப்பண புத்தியோட எந்த கர்மா மேலேயும் ஆசை இல்லாதபடிக்கு எந்த சுகத்திலையும் ஆசை இல்லாதபடிக்கு பகவதர்ப்பண புத்தியோட நாம எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு வந்தோம்னா மற்ற அத்தனை சுகங்களும் நம்ம தேடி வரும். கடைசியாக பகவத் பிராப்தியும் எப்படி கிடைக்குமோ அதே போல இந்த சரத்காலத்துல அந்த பட்சிகள், மிருகங்கள், பசுக்கள், அப்புறம் கோபர்கள், கோபிகைகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த சரத்காலத்துல.
அப்படி சந்தோஷமா இருக்கணும்னு அவர்கள் இருக்கும்போது அவளுக்கு இன்னும் பரம அனுகிரகம் என்னன்னா, எல்லோரும் பார்த்தா பட்சிகள் கர்ப்பம் தரிச்சன, அப்புறம் பசுக்கள்லாம் கர்ப்பம் தரிச்சன, கோபிகைகள்லாம் கர்ப்பம் தரிச்சன. அவ சந்தோஷமா இருக்கணும் தான் இருந்தா, ஆனா பகவதாராதனம் பண்ணும்போது எப்படி எல்லா சௌக்கியமும் கிடைச்சி கடைசியாக பகவத் பிராப்தியும் கிடைக்குமோ, அதே போல இவ சௌக்கியமா இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக இவாளுக்கு கர்ப்பம் தரிச்சு சந்தான பாக்கியமும் அவளுக்கு ஏற்படுவது போல நடந்தது அப்படின்னு இதை வர்ணிச்சுட்டு கடைசியாக எல்லோரும் மகான்கள்லாம் இந்த உலகத்துல வாழும்போது அவளுக்கு ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அவளால பரபிரம்மத்தை போய் ஐக்கியம் அடைய முடியாத காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிராரப்தன்ற சரீரம் இருக்கிறதுனால அவளால போய் அடைய முடியாது. அது அந்த பிராரப்தமாக கூடிய இந்த சரீரம் போயிடுத்துன்னா எப்படி போய் பகவானோட இரண்டரை இந்த ஞானிகள் கலந்துருவாலோ, அதே போல இந்த கோபர்கள் எல்லோரும் பார்த்தா நிறைய காரியங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறா. இந்த வருஷா காலத்துல மழையினால யாருமே வெளியில போகல. எப்படி அந்த ஞானிக்கு அந்த சரீரமானது போன உடனே பகவானோட இரண்டரை கலந்துறானோ, அதே போல பிராரப்தமாக கூடிய இந்த சரீரம் போனா ஞானிகள் சேருவது போல பிராரப்தமாக கூடிய மழை இங்கே நீங்கின உடனே அந்த கோபர்கள் எல்லாம் எப்பயும் போல இந்த சரத்ருத்துவில் ஆனந்தமாக சஞ்சாரம் பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சரத்ருத்து அப்படி இருந்தது பிருந்தாவனம்னு இந்த சரத்ருத்துவை அற்புதமாக பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சுட்டு, அந்த சரத்ருத்துவில் பலராம சுவாமி கிருஷ்ணர் இந்த குழந்தைகளோட சேர்ந்துட்டு அந்த காட்டுல சஞ்சாரம் பண்ணி கொண்டு இப்படி ஆனந்தத்தை அடைந்தான்னு இந்த அத்தியாயம் முழுக்க 2 ருத்து வர்ணனை. முதல்ல வருஷா காலத்துல அந்த வருஷா காலத்தினுடைய மகிமையெல்லாம் அற்புதமாக வர்ணிச்சு, கலங்கி போன ஜலத்தை இந்த சரத்ருத்துவில் தெளிவடைவது போல நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதானே. முதல்ல ஏதாவது ஒரு கலங்கம் வரும், அந்த கலங்கத்துக்கு அப்புறம் அது எப்படியோ கஷ்டப்பட்டு சரி பண்ணிக்கணும்ன்றதான வாழ்க்கை. அதுக்கப்புறம் சரத்ருத்துல தெளிவாகிறது போல இது ஒரு தத்துவமாகவே இந்த அத்தியாயத்தை முழுக்க ஒரு ருத்துவை வர்ணிக்கணும்னா அது பிரம்மனிஷ்டாலாக தான் முடியும். ஏதோ ஒரு ருத்து வர்ணனை இப்படி வருஷா காலத்துல இந்த மாதிரி கோயில் கத்தினது, மான் ஓடினது, மயில் ஆடினது இப்படி இருக்கும்னு நினைச்சிருந்தா இந்த அத்தியாயத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த அத்தியாயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இது சும்மா அப்படியே சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சதுனாலதான் இந்த அத்தியாயத்தை இவ்வளவு விஸ்தாரமாக சொன்னேன். அப்படி ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தா ஞானிகள், அப்புறம் யோகிகள், யோக பிரஷ்டர்கள், கர்மாக்கள், ஜீவன்கள்னு சேர்த்து 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 அது முழுக்க இந்த ருத்து வர்ணனை அற்புதமாக வர்ணிச்சிருக்கார் பிரம்மனிஷ்டா. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுன்னேன். பகவானுக்கு இந்த தத்தியோஜனம் தயிர்ஞ்சாதம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இந்த மழை காலத்துல ஏதாவது ஒரு புளியின் சாதம், இல்லை எலுமிச்சம்பழ சாதம், இல்லை அந்த ஊர்லெல்லாம் இந்த கிச்சடி நார்த் இந்தியாவில் பண்ணுவாளோன்னோ, நம்ம பொங்கலே கொஞ்சம் நிறையா தாளிச்சு கொட்டி பண்ணி எடுத்துன்னு போகிறது, அது அவள் கிச்சடின்னு சொல்லுவா. அது இந்த நல்ல சூடாக இருக்கும். அதே மாதிரி அந்த மழை காலத்தில் சாப்பிடும்போது ஹிதமாக இருக்கும். அதெல்லாம் கொண்டு போய் சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மழை காலத்துலேயும் அந்த கொற்ற மழையிலையும் உட்காந்துட்டு இவர் தயிரிஞ்சாதம் தான் சாப்பிட்றாருன்னா அவருக்கு தயிரிஞ்சாதம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் எல்லோரும் பகவானுக்கு இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி தயிரிஞ்சாதத்தை நிவேதனம் பண்ணும் போல எல்லோர்ட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷ ருத்து வர்ணனை, சரத்ருத்து வர்ணனை பிரவச்சனமாக நான் கேட்டதில்லை. ஏன்னா இந்த பாகவதத்தை நாம் கங்கா பிரவாகம் மாதிரி அதை அடிச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது இதுவும் சொல்லிட்டு போகக்கூடிய பாக்கியம். அதனால இது என்னன்னா, இது உங்கள் எல்லோருக்கும் பகவான் என் மூலியமாக கேட்கும் போல பண்ணியிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை வேறு எங்கேயுமே யாருன்னு சொல்லி நான் கேட்டதும் இல்லை. ஏன்னா இதை எடுத்துன்னு சொல்கிறதுக்கு சமயமும் இருக்காது. ஆனாலும் நமக்கு விஸ்தாரமாக இப்படி சொல்கிறதுனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அத்தியாயம் கேட்கறதுக்கு நிறையா சமயம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கேட்கக்கூடிய பாக்கியம். நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது இந்த கதையை கேட்டிருந்தேன்னா அவாவா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ விஸ்தாரமாக கேட்டிருந்தாலும் சரி, சுருக்கமாக கேட்டிருந்தாலும் சரி. ஆனால் இது உங்கள் எல்லோருக்கும் நான் இது சொல்கிறதுனால எனக்கு நான் பரம பாக்கியமாக நினைக்கிறேன். எல்லாம் சுவாமியோட கிருப்பையினால, குருநாதருடைய கிருப்பையினால இது நடக்கிறது. மேலே எல்லோரும் கறந்து இந்த ருத்து வர்ணனையை பாராயணம் பண்ணுவோம். அத விம்சோத்யாயः ஸ்ரீசுக உவாச தயோஸ்தத் அத்புதம் கர்ம தாவாக்னேः மோக்ஷமாத்மனः கோபாः ஸ்திரீभ्यः சமாச்சக்யுः பிரளம்பவதமேவ ச கோபவ்ருத்தாश्च கோப்யश्च ததுபாகர்ண்ய விஸ்மிதாः
मेनिरे देवप्रवरो कृष्णरामौ व्रजङ्गतौ ततः प्रावर्तत प्रावृट् सर्वसत्त्वसमुद्भवा विद्योतमानपरिधिः विस्फूर्जितनभस्तला सान्द्रनीलाम्बुदैः व्योम स विद्युत् स्तनयित्नुभिः अस्पष्ट ज्योतिराच्छन्नं ब्रह्मेव सगुणं बभौ अष्टौ मासान् निपीतं यत् भूम्याश्चोदमयं वसु स्वगोभिः मोक्तुमारेभे पर्जन्यः काल आगते तडित्वन्तो महामेघाः चण्डश्वसनवेपिताः प्रीणनं जीवनं ह्यस्य मुमुचुः करुणा इव तपः कृशा देवमीढा आसीत् वर्षीयसीमहि यचैव काम्यतपसः तनुः सम्प्राप्य तत्फलम् निशामुखेषु खद्योताः तमसा भान्ति नग्रहाः यथा पापेन पाखण्डाः न हि वेदाः कलौ युगे श्रुत्वा पर्जन्यनिनदं मण्डूकाव्यसृजन् गिरः तूष्णीं शयानाः प्राग्यद्वत् ब्राह्मणाः नियमात्यये आसन् उत्पथवाहिन्यः क्षुद्रनद्यो अनुसुष्यतिः पुंसः यथा स्वतन्त्रस्य देहद्रविणसम्पदः हरिता हरिभिः सष्पैः इन्द्रगोपैश्च लोहिताः उच्छिलीन्द्रकृतच्छाया नृणां श्रीरिव भूरभूत् क्षेत्राणि सस्यसम्पद्भिः कर्षकाणां मुदं ददुः धनिनाम् उपतापं च दैवाधीनम् अजानताम् जलस्थलौकसः सर्वे नववारिनिषेवया अबिभ्रत् रुचिरं रूपं यथा हरिनिषेवया सरिद्भिः सङ्गतः सिन्धुः चुक्षुभे श्वसनोर्मिमान् अपक्वयोगिनश्चित्तं कामाक्तं गुणयुग्यथा गिरयः वर्षधाराभिः हन्यमानाः न विव्यथुः अभिभूयमाना व्यसनैः यथा धोक्षज चेतसः मार्गा बभूवुः संदिग्धाः तृणैश्छन्ना ह्यसंस्कृताः नाभ्यस्यमानाः श्रुतयः द्विजैः कालहता इव लोकबन्धुषु मेघेषु विद्युतश्चल सौहृदाः स्थैर्यं न चक्रुः कामिन्यः पुरुषेषु गुणिष्विव धनुर्वियति माहेन्द्रं निर्गुणं च
गुणिन्यभात् व्यक्ते गुणौ यतिकरे अगुणवान् पुरुषो यथा नरराज उडुपश्छन्नः स्वज्योत्स्नाराजितैः गणैः अहम्मत्या भासितया स्वभासा पुरुषो यथा मेघागमोत्सवाः हृष्टाः प्रत्यनन्दन् शिखण्डिनः गृहेषु तप्ताः निर्विण्णाः यथाच्युतजनागमे पीत्वापः पादपाः पद्भिः आसन् नानात्ममूर्तयः प्राक्षामाः तपसा श्रान्ताः यथा कामानुसेवया सरस्वशान्तरोधस्सु न्यूषुरङ्गापि सारसाः गृहेषु अशान्तकृत्येषु ग्राम्या इव दुराशयाः जलौघैः निरभिद्यन्त सेतवो वर्षतीश्वरे पाखण्डिनाम् असद्वादैः वेदमार्गाः कलौ यथा व्यमुञ्चन् वायुभिर्नुन्नाः भूतेभ्यो अथामृतं घणाः यथाशिशो विश्पतयः काले काले द्विजेरिताः एवं वनं तद् वर्षिष्ठं पक्कखर्जूरजम्बुमत् गोपालैः वृतोरन्तुं सबलः प्राविशत् हरिः धेनवो मन्दगामिन्यः ऊधो भारेण भूयसा ययोर्भगवता आहूताः द्रुतं प्रीत्या स्नुतस्तनीः वनौकसः प्रमुदिताः वनराजीः मधुच्युतः जलधाराः गिरेर्नादान् आसन्नाददृशे गुहाः क्वचिद्वनस्पतिक्रोणे गुहायां चाभिवर्षति निर्विश्य भगवान् रेमे कन्दमूलफलाशनः दध्योदनं समानीतं शिलायां सलिलान्तिके सम्भोजनीयैः बुभुजे गोपैः सङ्कर्षणान्वितः शाद्वलोपरि संविश्य चर्वतो मीलिते क्षणान् तृप्तान् वृषान् वत्सतरान् गाश्च स्वोधो भरश्रमाः प्रावृट्श्रियं च तां वीक्ष्य सर्वभूतमुदावहां भगवान् पूजयाञ्चक्रे आत्मशक्ति उपबृंहिताम् एवं निवसतोस्तस्मिन् रामकेशवयोर्व्रजे शरत् समभवद्व्यभ्रा स्वच्छाम्बु अपरुषा अनिला शरदा नीरजोत्पत्त्या नीराणि प्रकृतिं ययुः भ्रष्टानामिव चेतांसि
पुनर्योगनिषेवया व्योम्नोऽब्धं भूतशाबल्यं भुवः पङ्कमपाम्मलं शरज्जहार आश्रमिणां कृष्णे भक्तिः यथा शुभं सर्वस्वं जलदाहित्वा विरेजोः शुभ्रवर्चसः यथा त्यक्तैषणाः शान्ताः मुनयो मुक्तकिल्बिषाः गिरयः मुमुचुस्तोयं क्वचिन्न मुमुचुः शिवं यथा ज्ञानामृतं काले ज्ञानिनो ददते न वा नैवाविदन् क्षीयमाणं जलं गाधजले चराः यथा आयुः अन्वहं क्षय्यं नरामूढाः कुटुम्बिनः गाधवारिचराः तापम् अविन्दन् शरदर्कजं यथा दरिद्रः कृपणः कुटुम्बी अविजितेन्द्रियः शनैः शनैर्जहुः पङ्कं स्थलान्यामं च वीरुधः यथाहं ममतां धीराः शरीरादिषु अनात्मसु निश्चलाम्बुरभूत् तूष्णीं समुद्रः शरदागमे आत्मनि उपरते सम्यक् मुनिः व्युपरतागमः केदारेभ्यः तु अपोगृह्णन् कर्षकाः दृढसेतुभिः यथा प्राणैः स्रवज्ञानं तन्निरोधेन योगिनः शरदर्कां शुजां स्थापान् भूतानाम् उडुपो अहरत् देहाभिमानजं बोधः मुकुन्दो व्रजयोषितां खम् अशोभत निर्मेघं शरद्विमलतारकं सत्त्वयुक्तं यथा चित्तं शब्दब्रह्मार्थदर्शनम् अखण्डमण्डलो व्योम्नि रराज उडुगणैः निशशि यथा यदुपतिः कृष्णः वृष्णिचक्रावृतो भुवि आश्लिष्य समशीतोष्णं प्रसूनवनमारुतं जनास्तापं जहुर्गोप्यः न कृष्णहृतचेतसः गावो मृगाः खगानार्यः पुष्पिन्यः शरदाभवन् अन्वीयमानाः स्ववृषैः फलैः ईशक्रिया इव उदहृष्यन् वारिजानि सूर्योत्थाने कुमुद्विना राज्ञा तु निर्भया लोका यथा दस्यून् विना नृपा पुरग्रामेषु आग्रयणैः इन्द्रियैश्च महोत्सवैः बभूभूः पक्कसस्याढ्या कलाभ्यां नितरां हरेः वनिङ्मुनिनृपस्नाताः निर्गम्यार्थान् प्रपेदिरे वर्षरुद्धा यथा सिद्धाः स्वपिण्डान्
काल आगते श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे प्रावृट्शरद्वर्णनं नाम विंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।